அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் தேவதை வசிய நாளாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய படத்தை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். மேஜிக் போல் உங்கள் வாழ்க்கை ஒரே நாளில் மாறும்னு சொல்லலாம். உங்கள் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கு. நாம் கேட்ட வரத்தை அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய, நம்ம வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு நைட்டு 11:33 இருந்து 11:57 வரைக்கும் இருக்கு. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் இன்னைக்கு ஒரு தேவதை என்னோட சேர்க்கை நமக்கு தேதியில் வருது. அந்த தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் தாராமா தான் அவங்க. கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பர் 517. இதுதான் இன்னைக்கு தேதியில் நமக்கு வருது. கிரீன் தாராமா நமக்கு பணத்தை அள்ளி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பாதுகாப்பையும் கொடுப்பாங்க. இப்படி இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளாக அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அபிஜித் நட்சத்திரம் இருக்கக்கூடிய டைமில் ஒரே ₹1 உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த தேவதை கிட்ட எவ்வளவு பணம் வேணுமோ நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்ட பணத்தை நிச்சயமாக இந்த தேவதை அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோவில் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே இதை நீங்கள் எழுதினாலே போதும், குபேரனை போல வாழ்க்கை அமையும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். 3வது வீடியோவில் இன்னைக்கு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இந்த நம்பரை எழுதிக்கிட்டு தூங்கினாலே போதும், பல மடங்கு பணம் உங்கள் வீட்டில் சேர ஆரம்பிக்கும். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 11:33 இருந்து 11:57 இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இந்த டைமில் நான் தூங்கிடுவேன், என்னால் முழிச்சிருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை. இந்த பரிகாரத்தை நான் செய்ய போகிறேன், எனக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கை நிச்சயமாக வேணும். இந்த நம்பிக்கை இல்லாதவங்க எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. சரி, அது என்ன நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்தது கூட கிடையாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம நன்றி உணர்வோடு இருந்தோன்னா அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்பிக்கையோட நன்றி உணர்வோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க.
இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணவரவை அதிகரிக்கணும்னு சொல்லி பாசிட்டிவாக நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய படத்தை நீங்கள் பாருங்கள். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். உங்கள் மனசில் நம்பிக்கையை வர வச்சுக்கிட்டு இந்த படத்தை சந்தோஷமாக பாருங்கள். இப்போ உங்ககிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த சந்தோஷமான மனநிலையில் நம்பிக்கையோட நன்றி உணர்வோட இந்த படத்தை நீங்கள் பார்த்தாலே போதும். எத்தனை நிமிஷத்துக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது உங்கள் விருப்பம்தான். ஒரு ஸ்டேஜில் உங்கள் மனசுக்கே போதும்பா அப்படின்னு தோணும். அது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இதை விட எளிமையான ஒரு பரிகாரம் நிச்சயமாக கிடையாது. இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய விஷன் போர்ட் டெக்னிக். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான படத்தை பார்த்துட்டு தூங்கும்போது இது உங்கள் ஆழ் மனசில் வேலை செய்யும். அந்த வகையில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.